பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்மா தேவ ஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதான் நன்றி சொல்கிறேன். என்னோடு கூட சங்கீதம் 42வது அதிகாரம் 1வது வசனம், இன்டிமசி வித் காட். நம்ம தேவனோடு கூட செய்ய வேண்டிய உறவு, தேவனோடு நடக்க வேண்டியது, எப்படி தேவன்கிட்ட நெருங்கிறது, அந்த காரியங்களை தான் கற்றுக்கொண்டிருக்கோம். மானானது நீரோடைகள் வாஞ்சிக்கிறது கதறுவது போல் தேவனே என் ஆத்மா உண்மை வாஞ்சித்து கதறுகிறது. எப்படி மான் தண்ணி குடிக்கிறதுக்காக அந்த நீரோடையை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறதோ, என்னோட ஆத்மாவும் இயேசு கிறிஸ்துவை உண்மை நோக்கி கதறுகிறது. எப்படி மான் அந்த தண்ணீரை கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு அதுக்கு என்னென்ன தடைகள் வருதோ, எப்படி போய் அந்த நீரோடையை கண்டுபிடிச்சு அதை தாகம் தீர்த்துக்கொள்ள வாஞ்சியா இருக்கோ, கதறி அழுதான் தாகம் தீர்த்துக்கொள்ள. அது மாதிரி என்னோட ஆத்மா, தாவீது சொல்றாரு, உம்மை நோக்கி உம்மகிட்ட சேரி உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு என்னோட தாகம், என்னோட ஏக்கம், என்னோட எண்ணம் எல்லாம் நீராக இருக்கிறீர். உம்மை பெற்றுக்கொள்ள, உம்மை அனுபவிக்க, உம்மை ருசிக்க ஏன்னா என் ஆத்மா உம்மை தேடுது. எனக்கும் தேவனுக்கும் நடுவில் அப்போ என்ன வந்துருச்சு அந்த இடத்துல தடை? நான் செய்த பாபமும் அக்கிரமும் தான். அப்போ அந்த பாபத்தையும் அக்கிரமத்தையும் தேவன் எப்படி நம்மளை விட்டு அந்த அக்கிரமத்தை விட்டு நம்மளை மீட்டு கொண்டு வரணும், நம்மளோட மீறுதல்களை தேவன் மன்னிக்கணும்னு நம்ம பாவம் அக்கிரமங்களை அறிக்கிட்டு அந்த மீறுதல்லேருந்து தேவன் மன்னித்து மீட்டு கொண்டு வர நம்ம ஜபம் செய்யறச்சு. நிச்சயமாக நான் எப்பவும் சொல்லுவேன், பாவத்தை அறிக்கிறதோடு விட்டு விடாதீங்க, அதுக்காக மனம் திரும்புங்க, ரிப்பன்ட் ஆகுங்க. நான் இனி அந்த பாவம் செய்ய மாட்டேன், அக்கிரமம் செய்ய மாட்டேன், மனம் திரும்பி அவரோட கூட அந்த மானானது வாஞ்சிக்கிறது போல நம்ம தேவனை வாஞ்சிக்கிறோம். ஆனால் கண்டடைய முடியலையங்கச்சு. ஏன்? நம்ம பாவம் அக்கிரமம் தான் நடுவில் இருக்குது. இன்னைக்கு உங்கள் ஆத்மா எவ்வளவோ தாகமாக இருக்கலாம் தேவன் வேணும்ன்றது, ஆனால் அவர் உணர முடியலைங்கச்சு. என்ன அக்கிரமம், என்ன பாவம்? ஒவ்வொரு மனுஷனும் தன்னோட தானே நிதானித்து சோதித்தறிந்தால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டான். ஸோ ஒவ்வொருத்தரும் நீங்கள் யோசித்து பாருங்கள். நான் யோசித்து பார்க்கணும், என்ன காரியங்கள், என்ன விஷயங்கள் எனக்கும் தேவனுக்கு நடுவில் வந்துடுது, தேவனை உணர முடியாதபடிக்கு ஏன் எனக்குள்ளே அந்த ட்ரைனஸ், ஏன் எனக்குள்ளே இந்த விடாயத்தை இதுவாக இருக்குது, அதை நம்ம கேட்கறச்சி ஆவியான உணர்த்துவார். அது பாவத்தை அறிக்கிட்டு நம்ம மனம் திரும்பச்சு. நிச்சயமாக அந்த மானானது வாஞ்சித்து எப்படி கதறுகிறது நீரோடை போல ஆத்மா கதறுகிறது இல்லையா, அப்போ தேவனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், அவரை ருசிக்க முடியும், அவரோட சமூகத்தில் அமர முடியும், அவர் பேசுகிறத கேட்க முடியும். ஆமீன். வாங்க ஜெபிக்கலாம். தகப்பனே, எப்படி மானானது ஆண்டவரே அந்த நீரோடைக்காக வாஞ்சித்து கதறுகிறதோ, எங்கள் ஆத்மா கதறுகிறது. எங்களோட அக்கிரமம், பாவங்கள், மீறுதல்களும் ஆண்டவரே உமக்கும் எமக்கும் நடுவாக வந்திருக்க அந்த பாவத்தை நாங்கள் அறிக்கையிடுகிறோம், அதற்காக மனஸ்தாபப்படுகிறோம், மனம் திரும்புகிறோம். இனி அந்த பாவம் அக்கிரமங்கள் செய்யாதபடிக்கு எங்கள் மீறுதல்கள்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு நீக்கப்பட்டு இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகி மன்னிப்பு கிடைத்ததுக்கு நன்றி ராஜா. மறுபடியும் உம்மோடு ஒப்புரவாகி ஆண்டவரே உம்மை தேடி உம்மை கண்டடைந்து உம்மை துதித்து உம்மை ஆடி பாடி புகழ்ந்து உம்மோடு உறவு வைத்துக் கொண்டு நீர் பேசுகிறத கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் தேவனையே தேடிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் தேவ சமூகத்தில் தேவ பிரசன்ஸை உணர முடியலன்னா நம்மளோட பாவம் அக்கிரமம் தான். அதை அறிக்கையிடுங்க. ஆவியானவர் கேளுங்க, என்ன பாவம் நம்மளுக்கு சிலப்ப தெரியாமல் இருக்கலாம், கேட்கறச்சி ஆவியான உணர்த்துவார். அதை அறிக்கையிட்டு அதிலிருந்து விட்டு விலகி ரிப்பன்ட் ஆகி திருப்பி அந்த பாவ அக்கிரமத்தை செய்யாமல் தேவனையே சார்ந்து கொள்ளுங்க. ஆமீன். காட் பிளஸ் யூ.